இளமையில் நாம் செய்ய நினைப்பதை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் தேடுங்கள் நண்பர்களே. குவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். கோவை வாணியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். புதிய நிதியாண்டு துவங்கிவிட்டது. இந்த நிதியாண்டிற்கான இலக்குகளை அமைத்தல் பற்றி ரீசெட்டிங் அவர் கோல்ஸ் இன் த நியூ ஃபினான்ஷியல் இயர் நமக்கு விளக்கி கூற நிதி ஆலோசகரான அதாவது ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் திரு நிவாஸ் நரசிம்மன் அவர்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நம்மளுடைய லைஃப் கோல்ஸ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும், சில விஷயங்கள் ஜஸ்ட் நீங்கள் லேர்னிங்கில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பற்றி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாக நம்ம கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நாலேஜ் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம யூடியூப், வாட்ஸ்அப்ன்ற மாதிரி நிறைய இடங்கள் நமக்கு நாலேஜ் கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான நாலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஒன்று ஷாலோ நாலேஜ், இன்னொன்று ஆக்ஷன் ஓரியன்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் நம்ம எடுத்தோம்னா அது ஆக்ஷன் ஓரியன்ட் நாலேஜ். நான் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல, ஜஸ்ட் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஷாலோ நாலேஜ். ஸோ ஷாலோ நாலேஜ்னால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தட் வில் பிகம் ஆக்ஷன் ஓரியன்ட் நாலேஜ். இதுவே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா தட் வில் பிகம் ஷாலோ நாலேஜ். ஸோ அப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் ஓரியன்டாக ஷாலோவாக இருக்க போகிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஸோ முடிஞ்சதுன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறது ஆக்ஷன் ஓரியன்ட் நாலேஜ். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா நான் சொல்ல போகிறது என்னென்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற ஒரு புக்கில் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ அதில் முக்கியமாக ஒரு 10 விஷயங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த 10 விஷயங்களை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் பியூட்டிஃபுல் ஆகிடும். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இங்கே ரிட்டையர்ட் பீப்புளாக தான் இருப்பீங்க. ஸோ ரிட்டையர்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷன்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி யூடியூப்போ ஒரு பாட்காஸ்ட்டோ எல்லாம் கேட்டிருப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய திறமைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நிறைய நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போது இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் பார்த்திங்கன்னா 10 முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கோர் ஷீட் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நோட் புக் எடுத்துட்டிங்கன்னா அந்த நோட் புக்கில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது 5 இயர்ஸ் முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது ஃபிசிக்கலாக, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது ஃபிசிக்கலாக, நெக்ஸ்ட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்கோரிங் கொடுக்கணும். ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி உங்கள் உடல்நிலை இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிறீங்கன்றதை நீங்கள் ஸ்கோரிங் ஷீட்டில் எழுதணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் எழுதணும். நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஷீட் கொடுத்துக்கலாம். 1 to 10, என்னுடைய வயசு இன்றைக்கி 60 வயசு, இல்லை 55 வயசு, இல்லை ஒரு 65 வயசு அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்கோரிங் ஷீட் கொடுக்கணும். 1 to 10 நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மென்டலி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க.
நீங்கள் வந்து புதுசாக சில விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியுதா, அடாப்ட் ஆக முடியுதா, இந்த மாதிரி பாட்காஸ்ட்டு, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறீங்களா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கோரிங் நீங்களே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இமோஷனலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறீங்களா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எல்லாத்துக்கூடயும் நீங்கள் நல்லா சரசமாக பழகுறீங்களா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கோர் நீங்கள் கொடுக்கணும். 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்றத ஒரு ஸ்கோரிங் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ராக்டிவ்னஸ். இன்றைக்கி வந்து நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி என்னுடைய ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலுமே கூட நிறைய பேர் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப நீட்டாக அவங்க திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. ஸோ அட்ராக்டிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதான் எழுதணும். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியமே இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது 4வது பாயிண்ட். 5th வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஃபேமிலி மட்டும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட்டு யார் கூடலாம் நீங்கள் பழக விரும்புகிறீங்க. சில பேர் கூட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, பட் ஏதோ சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு, இதுவே 5 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்போ அவங்க கூட நல்லா நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒரு ஸ்கோரிங் கொடுங்க. முக்கியமான ஒரு 5 நபர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 5 நபர்களுடைய உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லிவிங் என்விரான்மெண்ட். ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்க, என்ன மாதிரி ஆஃபீஸில் இருந்தீங்க, இன்றைக்கி என்ன மாதிரி ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் இருக்கீங்க. ஸோ லிவிங் என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கோரிங் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியலி நீங்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளப்பில் நீங்கள் வந்து அசோசியேட்டட் ஆயிருக்கீங்களா, 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கோரிங் நீங்கள் உங்களுக்காக கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதுக்கான என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாவது பஜன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தீங்களா, இப்போ போயிட்டு இருக்கீங்களா. ஸோ அது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கோரிங் கொடுங்க. போன 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா 5 to இன்னைக்கு 6 நீங்கள் கொடுக்கலாம். இதே டிக்ரீஸாக இருந்தது, ப்ராப்பராக போயிட்டு இருந்தீங்க, பட் ஏதோ ஒரு ரீசனால இப்போ நான் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறது இல்லை அப்படின்னா அது நீங்கள் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் போன தடவை 6 கொடுத்தீங்கன்னா இந்த தடவை நீங்கள் 5 கொடுங்க. நெக்ஸ்ட்டு கெரியர். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை இன்னும் சில பேர் ஏதாவது கன்சல்டன்சியில் இருக்கலாம், இல்லை சில பேர் இன்னும் ஜாபில் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா, இல்லை எனக்கு போதுன்னு நீங்களே விஆர்எஸில் வந்துட்டீங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கா. ஸோ அந்த கெரியர் பற்றியும் நீங்கள் ஒரு ஸ்கோரிங் வந்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம், அடுத்தவங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலி எப்படி இருக்கீங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஸ் எப்படி இருந்தது, சஃபிஷியண்ட்டாக இருந்ததா. எவ்வளோ மணி வால்யூம் முக்கியம் கிடையாது, அது சஃபிஷியண்ட்டாக இருந்ததா. 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதுக்கு, நம்ம வேணுங்கிற விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்ததா, இன்றைக்கி சஃபிஷியண்ட்டாக இருக்கா. ஸோ ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ் ஆயிருக்குமா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குமான்றதை நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே 10 பாயிண்ட். ஃபிசிக்கலி எப்படி இருந்தோம், மென்டலி எப்படி இருந்தோம், இமோஷனலி எப்படி இருந்தோம், அட்ராக்டிவாக இருந்தோமா, ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, லிவிங் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது, சோஷியலி எப்படி பழகிட்டு இருக்கோம், ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்ம இருந்தோம் எப்படி இருக்கோம், கெரியர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த 10 விஷயங்கள் நம்ம இப்போ நோட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு ஸ்கோரிங் கொடுங்க. அதை ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஃபிசிக்கலாக அடுத்த 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்கள் உங்களில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இப்போ 80 வயசு 85 வயசு எல்லாம் கடந்தவங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் போய் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து 100 வயசை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா அது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, ஆரோக்கியமாக இருந்தாலும் நீங்கள் வாழ விரும்புவோம் நம்ம. ஸோ இப்போ அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுப்பீங்க, அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்க போகுது, இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப் நான் எடுக்க போகிறேன்றதை எழுதுங்க. சிமிலர்லி மென்டலி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கு கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதுன்னு நினைக்கிறீங்களா, அது எப்படி இருக்கணும் அடுத்த 5 வருஷம் கழிச்சுன்றதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இமோஷனாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் அட்ராக்டிவ்னஸ். ஸோ உங்களை எல்லோரும் பார்த்து உங்களை சூப்பராக இருக்கீங்க, நல்லா நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்க, நீட்டாக வச்சுக்கிறீங்க, வீட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க, நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னா அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்க விரும்புகிறீங்க
அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, அந்த ஸ்டெப் எழுதுங்க. ரிலேஷன்ஷிப், யாரு கூடயாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களுக்கும் நமக்கு ஏதோ சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால ஒரு 20 வருஷம் நட்பு 30 வருஷம் நட்பு வந்து பிரேக் ஆகிருக்கலாம். அதை வந்து ஒரு சின்ன ஈகோவை விட்டு கொடுத்து நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், லிவிங் என்விரான்மெண்ட், அதை மாற்ற முடியுமா? ஒன்று, இப்போ இருக்கிற வீட்டை விட இன்னொரு வீடு பெட்டர் ஹவுஸுக்கு நம்ம போக முடியுமா, இல்லை இருக்கிற வீட்டை வந்து எப்படி பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கலாம், இப்போ இருக்கிற வீட்டை வந்து எப்படி நம்ம இன்னும் அழகுபடுத்த முடியும் அப்படின்றது லிவிங் என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்றதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு, சோஷியலி நீங்கள் வந்து பழக விரும்புகிறீங்க. சில பேர் பழக விரும்ப மாட்டாங்க, தனியாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. பட் சில பேருக்கு வந்து எல்லாத்து கூடயும் பழகணும்னு தோணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? ஏதாவது சின்னதாக ஒரு அசோசியேஷன் இருக்குது, அந்த அசோசியேஷனில் நம்ம போய் ஏதாவது ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். அங்கே சில ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நமக்கு டைம் நல்லா பாஸ் ஆகும், ப்ளஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ ஒரு கிளப்பில் அசோசியேட் ஆகும்போது நம்ம அங்கே போய் ஜஸ்ட் நம்ம ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோன்றதை விட இல்லாமல், டைம் பாஸ் பண்ணுறோன்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு அசோசியேஷன் மூலமாக மக்களுக்கு, யாராவது முடியாதவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ சோஷியலி ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி, ஓகே நான் இப்போ சரியாக நான் வந்து ப்ரேயர் பண்ணுறது இல்லை ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல, இப்போ சரியாக பண்ணுறது இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எனக்கு பீஸ் ரொம்ப நிறைய வேணும்னா அந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அதையும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கெரியர். ஸோ கெரியரில் ஏதாவது உங்களுக்கு கோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோல்ஸை எழுதுங்க, அந்த கோல்ஸுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்றதை எழுதுங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியலி உங்கள் லைஃப்பை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பெட்டர் பண்ணலான்னு யோசிங்க, அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு 10 ஸ்டெப். இது வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்குடைய முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ ஃபினான்ஷியல் இயர் நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். அப்போ செட் பண்ணால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸல் ஷீட், உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைரி இருக்குது அப்படின்னா அந்த டைரி இம்பார்ட்டன்ட்னு போட்டு ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைரியில் ஜஸ்ட் உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஒரு டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்குன்னா அதனுடைய நம்பர்ஸு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி டாக்டரோட பேர், ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலோட காண்டாக்ட் நம்பர், அந்த டாக்டரோட காண்டாக்ட் நம்பர் வந்து எழுதி வைங்க. இது டைரியிலையும் எழுதி வைக்கலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்லையும் நீங்கள் வந்து எழுதி வைக்கலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் அண்ட் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட், உங்களுடைய ஃபேமிலி லாயர் யாராவது இருக்காங்க, ஆடிட்டர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸு நீங்கள் எழுதி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் வந்து உங்களுக்கு பேங்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யாராவது இருக்காங்களா, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சுன்றதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெல்விஷர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெல்விஷருடைய நேமு, நம்பரையும் நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட், இன்றைக்கி எல்லாருமே இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த தம்ப் இம்ப்ரெஷனை வந்து பாஸ்வேர்டாக நிறைய பேர் மொபைலில் வைக்கிறோம். அது எஸ்பெஷலி ரிட்டையர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக மொபைல் பின்னோ இல்லை அந்த பேட்டர்ன் பின்னோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இட் இஸ் பெட்டர். ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இது ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாமல் போயிடும். இப்போ இன்சூரன்ஸ் பாலிசியே வந்து ஃபோனில் தான் இருக்குது, பாலிசி நம்பரே அதில் தான் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக மொபைல் பின்னோ இல்லைனா ஏதாவது பேட்டர்ன் பின்னோ போட்டு வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன் என்னன்றதை உங்களுடைய வெல்விஷருக்கோ இல்லை உங்களுடைய ஸ்பவுஸுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போது அந்த ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு, இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி, யூசர் ஐடி, அதனுடைய பாஸ்வேர்டு இதெல்லாமே உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அப்டேட் பண்ணும்போது அதில் அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் போதும். அந்த அக்கௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜாயிண்ட்டாக வச்சுக்கணும், எதிராக சர்வராக வச்சுக்கணும் உங்கள் ஸ்பவுஸ் கூட சேர்ந்து. ப்ளஸ் நாமினியெல்லாம் ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் லிமிட்டடாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் நமக்கு போதும். அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்லி யூஸ் டெபிட் கார்டு. நெக்ஸ்ட், நமக்கு லாக்கர் இருக்குன்னா அந்த லாக்கர் எந்த பேங்க்கில் இருக்குது, எந்த பிரான்ச்சில் இருக்குது, அதனுடைய ஆர்எம் யார், அந்த டீல்ஸ் எல்லாமே கூட நீங்கள் டைரியிலையோ இல்லை எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம்.
நெக்ஸ்ட் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ்லாம் இருக்குன்னா அதனுடைய ரெனியூவல் டேட்ஸ் என்ன அப்படின்றதையும் ப்ராப்பராக டைரியில் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பிஎஃப், விபிஎஃப், கோல்டு, பாண்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க, ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன நேமில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணணும் இல்லையா? அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா டைரியில் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு ஏதாவது லோன்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய இஎம்ஐ என்ன, இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது, அது ஆன்லைனில் ஏதாவது பே பண்ணுறீங்கன்னா அந்த பே பண்ணுறதுக்கான யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம்னா, நம்ம யாருக்காவது ஹேண்ட் லோன்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை வாங்கியிருந்தாலோ, ஏன்னா சில நண்பர்களுக்கோ யாருக்காவது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஹேண்ட் லோன்ஸ் கொடுத்துருப்போம், கைமா தான் காசு கொடுத்துருப்போம், இல்லை நம்ம வாங்கியிருப்போம். அது ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணி வைக்கணும். எப்போ கொடுத்தோம், எப்போ நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ பாக்கி நம்ம வர வேண்டியது இருக்குது, even நம்ம எவ்வளோ பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நமக்கு ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் நம்ம இல்லாத போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு இல்லை டிஜி கோல்டு ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் டைரியில் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் எங்கே வச்சுருக்கோன்றது கூட நம்ம டைரியில் நோட் பண்ணுறது நல்லது. அதில் நாமினேஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஃபோல்டர் போடுறீங்கன்னா அந்த ப்ராப்பரான ஃபோல்டர் நேம் போட்டுட்டு அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி வைங்க. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை நீங்கள் கூகுள் டிரைவில் கூட சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த சேவ் பண்ணி வச்சுட்டு அது எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற உங்கள் வெல்விஷருக்கோ இல்லை உங்கள் ஸ்பௌஸுக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு பின்னாடி நம்ம இல்லாத போதோ இல்லை நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போதோ அதை ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் நமக்கே நம்மளுடைய லைஃப் டைமில் ஏதாவது ட்ராக் பண்ணும், எமர்ஜென்சினா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த திங்ஸை இன்ஃபர்மேஷனாக எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷாலோ லேர்னிங்காக இருக்க போதா, ஆக்ஷன் ஓரியன்டட் லேர்னிங்காக இருக்க போதான்றது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் 3 மாதத்துலையும் சுத்தம் பண்ணலாம், 3 மணி நேரத்துலையும் சுத்தம் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது 1 வருஷம் கழிச்சும் எடுக்கலாம், 1 மாதம் கழிச்சு எடுக்கலாம், 1 வாரம் கழிச்சு எடுக்கலாம், 1 மணி நேரத்தில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 3 நாட்களுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க. மிக்க நன்றி நிவாஸ். உங்களுடைய சுவாரஸ்யமான சிற்றுரையை கேட்டு நேயர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பி எல்லோரிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.